வியட்நாமில் 81 வயதான விவசாயி ஒருவர் 63 ஆண்டுகளாக தொடர்ந்து உறங்காமல் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வியட்நாமோட குவாங் நாம் மாகாணத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் 81 வயதான தாய் நோஹுக் வசித்து வருகிறார். இவர் 1962ஆம் ஆண்டு முதல் இதுவரைக்கும் தூங்கவே இல்லை என சொல்கிறார். இவர் ஒரு போர் வீரரும் கூட. இவருக்கு இந்த தூக்கமின்மை பிரச்சனை வியட்நாம் போரின் போது அவருக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியால் வந்திருக்கலாம் என சொல்லப்படுகிறது. இவர் தன்னுடைய அன்றாட வாழ்க்கையை எல்லோரை போல செய்து வருகிறார். வயல்களில் வேலை செய்வது, அரிசியிலிருந்து ஒயின் தயாரிப்பது, அண்டை வீட்டாரோட பேசுவது, தன்னுடைய வீட்டை பராமரிப்பது என தினசரி தூங்கி எழும்புபவர்களைப் போல இவரும் தன்னுடைய வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார். 20 வயதிலிருந்தே தூங்கவில்லை என நோஹுக் கூறுகிறார். இதுக்காக அவர் மருந்துகளை எடுத்திருக்கிறார், வீட்டு வைத்தியத்தை செய்து பார்த்திருக்கிறார், மது சாப்பிட்டு கூட உறங்கலாம் என நினைத்திருக்கிறார். ஆனால் எதுவும் பலனளிக்கவில்லை என சொல்கிறார். அவருடைய குடும்பத்தினர், நண்பர்கள், அக்கம் பக்கத்தினர் எல்லோரும் அவர் தூங்கியதை நாங்கள் பார்த்ததில்லை என சொல்கிறார்கள். தொடர்ந்து தூங்காமல் இருந்தாலும் நோஹுக் ஆரோக்கியமாக இருப்பதாக மருத்துவர்கள் சொல்கிறார்கள். அவருடைய இதயம், இரத்த அழுத்தம், மூளை எல்லாமே சாதாரணமாக வேலை செய்வதாக சொல்கிறார்கள். பல ஆண்டுகளாக தூக்கமில்லாமல் இருந்த பிறகும் அவர் தொடர்ந்து கடினமாக உழைக்கிறார். வயல்களை பராமரிப்பது, கனமான பொருட்களை தூக்குவது, வீட்டு வேலைகளையும் செய்து வருகிறார். நோஹுக் ஒரு நாளைக்கு 1/2 லிட்டர் அரிசி ஒயின் குடிப்பாராம். சுமார் 70 சிகரெட்டுகளை புகைப்பாராம். இருந்தாலும் அவர் இன்னும் சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் தன்னுடைய வேலையை செய்து வருகிறார். வியட்நாம் போர் நடந்த பொழுது கடுமையான காய்ச்சல் இவருக்கு ஏற்பட்டிருக்கு. அந்த காய்ச்சல் முடிந்து அவர் மீண்டு வந்த பிறகு அவருக்கு உறக்கம் வரவில்லை என சொல்கிறார். 20 வயதிலிருந்தே இந்த உறக்க பிரச்சனை இருந்திருக்கிறது. ஒரு நாள் நம்மால் சரியாக தூங்க முடியவில்லை என்றால் கூட மறுநாள் எந்த ஒரு வேலையிலும் நம்முடைய கவனத்தை செலுத்த முடியாது. ஆனால் தொடர்ந்து 61 ஆண்டுகளாக தூக்கமே இல்லாமல் இவர் எப்படி இன்னும் சுறுசுறுப்போடு உற்சாகமாக நோய் நொடிகள் இல்லாமல் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்பது மருத்துவ உலகத்திற்கே அதிர்ச்சி அளிக்கும் வகையில் இருக்கு.